தண்ணியாக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா காகம் உண்ணும் சளி, இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும். அது வந்து புரோட்டீன். அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புருலன்ஸ் கூட்டம். அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும். அப்படியான சளி ஒன்றது வருதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, கபம் கட்டி போயிருக்கு. அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு அருமருந்து. முசுமுசுக்கை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும். முசுமுசுக்கையின் இருகரங்கின் கை, அந்த பாடல். ஈழை இழைப்பு, சளி இருந்து சின்ன பிள்ளை கோயின்னு இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதுல முசுமுசுக்கையை குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர். இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான். அந்த தேயிலை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். மிகச்சிறந்த பானம் தேயிலை, சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமா இருந்திருக்கு. நம்ம ஏன் மறக்கணும்? கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கா போனோம்? இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன். எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்க கரிசலாங்கண்ணி வச்சிருக்காங்க, முசுமுசுக்க வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம வீட்டு தோட்டத்துல எங்க எது கரிசலாங்கண்ணி எது முசுமுசுக்கன்னு பார்த்து எடுத்துட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். மழைக்காலம் வந்தா, காய்ச்சல் காலம் வந்தா ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா? கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள், டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒன்று கரிசாலை குடிநீர். சளி இருமல் இருக்கா? கரிசாலை கொடுங்க. இல்லை சார் சளி இருமல்லாம் இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு, எது கழிச்சுக்கிட்டே இருக்கு, வாயுவா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு, வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும். இஞ்சி சாறு ஒரு 5 ml, எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 5 ml, கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்ல வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க, இளஞ்சூட்டோட. எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும்னு குடிச்சு பார்த்தா தான் தெரியும், பேசி பார்த்தா தெரியாது. கேட்கும் போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கடலைன்னு வைங்க, நடக்காது. என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க, மெனக்கெடல். திருநெல்வேலியில் அந்த வார்த்தை ரொம்ப அதிக புழக்கத்தில் உள்ள வார்த்தை. கொஞ்சமாவது மெனக்கெடுறா, கொஞ்சமாவது. அது எப்படி நான் அந்த மெனக்கெடலை பிரிச்சு மேனி கடல் அப்படின்னு இருந்திருக்குமா? எப்படி மெனக்கெடல்ங்கிற வந்திருக்கு? கரிசனம், அந்த அக்கறை, அந்த கரிசனம், அந்த மெனக்கெடல் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம், அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன உடனே 3 ரோசஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல 100 ரூபாய்க்கு. நாம ஏன் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது? ஏன் முசுமுசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது?